சார் உங்கள் ஆப்ரேஷனெல்லாம் எங்கே நடக்கிறது? உங்கள் ட்ரஸ்ட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்கள் ட்ரஸ்ட்டு வந்து 2012 ஃபார்ம் ஆச்சுங்க. ஸோ இது வந்து டிஎஸ்டபிள்யூ ட்ரஸ்ட்டுன்ட்டு. இது ஃபுல் பேர் தனபாக்கியம்மா சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட். அம்மாவுடைய பேர். ஏன் அம்மாவுடைய பேர் வச்சுன்னா, அம்மாவுக்கு வந்து இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, அதாவது மாற்றுத்திறனாளிகள், முக்கியமாக குழந்தைகள், அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விதத்தில் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அப்போவே யோசிச்சுட்டு இருப்பாங்க. நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. அப்போது வந்து நாங்கள் கேட்கல ஆக்சுவலாக, என்னென்னா டைம் வரலன்னு தான் சொல்லணும். பட் ஓவர பீரியடில் வந்து 2012 வந்து நாங்கள் கிளினிக் தான் ரன் பண்ணியிருந்தோம், ஃபிசியோதெரப்பி. ஒய்ஃப் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டு. அப்போது ஒரு பொண்ணு வந்தாங்க, கிருத்திகான்னு பேர். அவங்க வந்து 8 வயசு இருக்கும், சிபி வித் எம்ஆர், மைக்ரோசெஃபாலி, அதாவது தலை வந்து சின்னதாக இருக்கும் அவங்களுக்கு. லிட்ரலாக அவங்க பேரண்ட் தூக்கிட்டு தான் வந்தாங்க. தூக்கிட்டு வரும்போதே நாங்கள் பார்த்துட்டோம், ஓகே ஃபைன், என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கும்போது, எனக்கு நடந்தால் போதும் அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு. ஸோ வி ட்ரைடு நியர்லி ஒரு 2.5 years ஆச்சு எங்களுக்கு. ஸோ நடக்க வச்சாங்க. நடக்க வச்சதுமே அந்த குழந்தை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 தெரு தாண்டி தான் இருக்காங்க. ஸோ ஒரு 2.5 வருஷம் கழித்து அவங்க வந்து இந்த ஸ்கூல் பேகு, லஞ்ச் பேக் எல்லாம் தூக்கிட்டு நடந்தே வந்து ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி வரதை பார்த்ததுமே மற்ற பேரண்ட்ஸ் வர ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி தான் வந்து அந்த ஸ்கூல் வந்து குரு வித்தியாசம் ஃபார்ம் ஆச்சு. ஸோ இதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ். கிளினிக்காக இருந்த ஒரு எப்படி வந்து ஸ்கூலாக மாறுச்சு அப்படிங்கிறது இதுதான். ஸ்லோவாக வந்து நிறைய பசங்க வர ஆரம்பிக்கும் போது எங்களால் சர்வீஸ் வந்து கொடுக்க முடியும். ஸோ ஓவர பீரியடில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஃபார்ம் என்ஜிஓ டிஎஸ்டபிள்யூ, ஏன்னா அம்மாவுடைய இது அப்படியே இதில் இருக்கிறதுனால, ஸோ பெட்டர் நம்ம வந்து அவங்க பேரை வச்சு ஆரம்பிச்சிடலான்ட்டு டிஎஸ்டபிள்யூன்னு போட்டு ஆரம்பித்தோம். ஸோ தட்ஸ் ஹவ் டிஎஸ்டபிள்யூ ஃபார்ம். டிஃப்ரெண்ட்லி ஏபிளில் நிறைய இருக்காங்க, கிட்டத்தட்ட 23 கேடர்ஸ் இருக்குங்க. ஸோ அது எல்லாரையும் வந்து நாங்கள் அந்த அவங்களுடைய அட்ரஸை வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பித்தோம். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஐடி கிட்ஸு, இன்டெலெக்சுவல் டிசேபிள்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேடரும் ஃபாலோ ஆவாங்க, லைக் ஏஎஸ்டி, ஆர்டிஸ்டிக், இவங்க எல்லாமே வர ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்ச் இவரை மாதிரி. ஆமாம், அவங்களுக்கு நாங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கிஃப்டிங் மொபிலிட்டி அப்படின்ட்டு அவங்களுக்கு உண்டான அக்சசரிஸ், ஆர்டிஃபிஷியல் லிம், க்ரச்சஸு, வீல் சேரு, வேறு என்னென்ன அவங்களுக்கு தேவைப்படுதோ அது. இவருக்கு ஏதாவது தேவைப்படுமா சார்? ஒரு நடப்பார் மாற்றுத்திறனாளிக்கு பெட்ரோல் ஸ்கூட்டரு அது இந்த